வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பொட்டேட்டோ பைட்ஸ். இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரிசி மாவு 100 கிராம், சீஸ் 50 கிராம், சில்லி ஃப்ளேக்ஸ் 10 நம்பர், கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, உருளைக்கிழங்கு 5, ஆயில் பொரிக்க தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அடுத்தது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் வந்து மிளகா இருக்கு இல்லையா, வெறும் காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகாவை வந்து நாம் அப்படியே மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பவுடர் பண்ணுற பேர் தான் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான், இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து கைகளில் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு நான் கை வந்து நல்லா நான் க்ளீனாக தான் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கங்க. நான் வந்து இப்போது இந்த உருளைக்கிழங்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கிறேன். அதாவது மேஷ் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லை மேஷ் பண்ணாமல் இது மேலே மாவு இல்லாமல் ஆட் பண்ணிட்டும் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிரேட் பண்ணிவிட்டு இதில் மைதா மாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்தது நாம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், காரம் வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இது வந்து நெசசிட்டி கிடையாது, நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நாம் பைண்டிங்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போது கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அடுத்தது வந்து நாம் ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சால்ட், நாம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஸோ சால்ட்டும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் நீங்கள் இந்த கைகளில் இப்படி நீங்கள் பிசையணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன் அப்படிங்கிறத. இப்போது ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள் நான் வந்து எப்படி பிசைகிறேன்னு. அதாவது இதில் நாம் தண்ணியே ஆட் பண்ணல, உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா அதன் பிறகு நாம் வந்து இதை வந்து பீஸ் போடலாம். பீஸ் போட்டுட்டு அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் தண்ணியே விடாமல் நமக்கு எப்படி இருக்குன்னு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். அதாவது எதுக்குன்னா ஒரு சமமாக பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி நாம் ரோல் பண்ணுறது. அடுத்தது நாம் வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நாம் கட் பண்ணணும். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையும் இப்படி இருக்கு இல்லையா, இப்போ இந்த பீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சும்மா இப்படியே போட்டுறதை விட இதை பாருங்க அப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும். ஸோ இப்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆயில் வச்சாச்சு. இந்த ஆயில் வந்து மிதமான சூடு, ரொம்ப ஜாஸ்தி சூடு வைக்காதீங்க. காரணம் என்னென்னா நம்ம வந்து போட்டிருக்கிறது சில்லி ஃப்ளேக்ஸு ப்ளஸ் வந்து கார்ன்ஃப்ளவர். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு சிகப்பு கலர், சீக்கிரம் ரொம்ப ஆயில் ஜாஸ்தியாக சூடானுச்சு அப்படின்னா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரெட்டிஷ் கலர் வந்துடும். அதனால் மிதமான சூடு வச்சு பண்ணுங்கள். இப்போது நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து எப்படி பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ ஃபுல் இதையும் பண்ணிவிட்டு போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுவேன். காரணம் என்ன, ஆயில் வந்து மேலே தெளிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். இது வந்து நிறையா கூட போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பொட்டேட்டோஸ் தான் நமக்கு வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், அதனால நல்லா இதாக இருக்கும். இப்போது ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இப்போ போட்டுட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் கழிச்சு தான் இதை வந்து கிளறி விடணும். காரணம் என்னென்னா இந்த பொட்டேட்டோஸ் வந்து டக்குன்னு போய் அடியில் உட்காந்த மாதிரியும் உட்காந்துடும். அதே சமயம் நமக்கு ஆயில் நல்லா ஃப்ரை சூடு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து இப்படியே பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பேட்டர் வந்து பிரியாமல் அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இதில் போட்டிருக்க நம்ம சில்லி ஃப்ளேக்ஸினுடைய டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே வந்து மேலே வந்து ஒரு புள்ளியாக இருக்கிற மாதிரி இருப்பாருங்க. இது இன்னும் ஃப்ரை ஆனிச்சு அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னால தெரியும், நல்லா இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நான் எவ்வளோ மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சூட்டில் வச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வந்து நல்லா உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நல்லா ஃப்ரை ஆகும். இல்லை அப்படின்னா மேலே கலர் இருக்கும், உள்ளுக்குள்ளே கலர் இருக்கும். அதனால் நல்ல பொறுமையான ஃபயர் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்க, நமக்கு வந்து நல்லா வந்து கிட்டத்தட்ட ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஃப்ரை ஆனதுமே உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ வந்து அந்த ரெட்டிஷ் கலர், அதாவது ஒரு கட்லெட்ல நம்ம பீட்ரூட் போட்டா என்ன கலர் வரும், சிகப்பா, அந்த கலர் வந்துருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆனிச்சு அப்படின்னா இந்த ஃப்ரை ஆனதுமே உங்களுக்கு தெரியும், அதில் உள்ள பபுள்ஸ் வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பயே நமக்கு தெரியும் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு. இது இப்போ எடுக்க போறேன் பாருங்க. இப்போ சுவையான வந்து பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.